இவ்வளவு அவசரமா அடிச்சு முடிச்சு வந்து ரேஷன் கார்டு எடுத்துட்டு வரல. சபாஷ் மாப்ள, சபாஷ். ஹலோ, வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். கைஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரேஷன் கார்டு வாங்கி 1 மந்த் மேலே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்துக்கு வந்து பொருள் வந்து வாங்கிட்டோம். இப்போ 2வது மந்த்து. இந்த 2வது மந்த்து பொருள் வந்து ஃபஸ்ட் மந்தில் போட்ட மாதிரி ஃபஸ்ட் மந்தில் எல்லாமே குவாலிட்டியாக கிடைச்சிது. அதே மாதிரி கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ செகண்ட் மந்த் ஆகிடுச்சு. இந்த மாதத்துக்கு உண்டான பொருள் வந்து நம்ம ரேஷன் கார்டில் போய் வாங்க போகலாம். நம்ம கருப்பனை எடுத்துகிட்டு போக போகிறோம் கைஸ், வாங்க. Tailoring shop. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் பொண்ணுங்க டைலர் கடைக்கு போனாலும் ரொம்ப லேட்டா தான் ஆகும். என்ன லேட்டா? லாரி 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 லாரி. சரி, எல்லாம் ஓகே. ரேஷன் கடைக்கு வந்துட்டோம். நான் ரேஷன் கிடைச்சிட்டு வரலடி. இவ்வளவு அவசரமா அடிச்சு முடிச்சு வந்து ரேஷன் கார்டு எடுத்துட்டு வரல. சபாஷ் மாப்ள, சபாஷ். வா, அப்பயே எடுத்துட்டு வருவேன். பண்ணி மட்டப்பண்ண கொண்டைய மறந்த கதையா நானும் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி கடையில போய் அப்படின்னு கவனிச்சு ஹெல்மெட் போடாம ஓட்டுறது பாத்தீங்கன்னா லோக்கல் கூட ஹெல்மெட் போடாம போட்டோம். ரொம்ப ரொம்ப சர்க்குலேஷன் மட்டும் ஆயிடுச்சு.
போய் ரேஷன் கார்டு எடுத்துட்டா. கைஸ், எங்களை மாதிரி யாருமே இந்த மாதிரி மறந்து வச்சுட்டு போயிடாதீங்க. ஒரு அவசரத்தில் வாங்குறதுக்கு புதுசாக குடும்பம் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால டக்கு டக்குன்னு மறந்துடுறாங்க. அதான் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் எந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். கைஸ், ஃபைனலாக போயிட்டு நம்ம ரேஷன் வாங்கிட்டு வந்துட்டோம். 2வது மந்த் ரேஷனு. ஸோ இதுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி. ஆக்சுவலாக பச்சரிசி ஒரு சம்பவமே ஆயிடுச்சு. அது போகிறாங்க பாருங்க. இதான் பச்சரிசி. கொஞ்சோண்டு ஏதோ வண்டு கிண்டுன்னு இருக்கு, கை ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கோதுமை. எத்தனை கிலோ கோதுமை போட்டாங்கன்னா 5 கிலோ கோதுமை போட்டாங்களா? 5 கிலோ கோதுமை போட்டாங்க கைஸ். 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ கோதுமை. கோதுமை நல்லா இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி தான், வெளியெல்லாம் வாங்குறதே இல்லை சப்பாத்திக்கு. இதை வந்து பாலிஷ் பண்ணி எங்கள் அம்மா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலே சிறந்த ஆயில் பாம் ஆயில். அந்த பாம் ஆயில் வந்து ஜோக் இல்லையா? எக்ஸ்பைரி டேட்டு ஜூலை 18 வந்திருக்கு. அக்டோபர் 26, 18. ஓ, ஒரே மாதம் தானே வேலிடிட்டி இந்த பாம் ஆயில். ஆமாம் கைஸ், இந்த மாதிரிங்களா 26, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட வேலிடிட்டி. அவ்வளோதான், அதுக்கு மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பருப்பு பேர் என்ன? துவரம்பருப்பா. துவரம்பருப்பா. ஆனால் இது ஒரு மாதிரி இருக்கு. இது பருப்பா இப்படிதான் இருக்குமா? சப்ப சப்பையா இருக்குமா? துவரம்பருப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சக்கரை இனிக்காதரா சொல்லலாம் பார்த்தேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம்னா அது சுகர். அந்த சுகர் கொடுத்துருக்காங்க. அதான் இவ்வளோ 1.5 கிலோ, 3 பேர்னாலும் 1.5 கிலோ கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனலாக எனக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குது, அதனால தான் ரொம்ப வேர்க்குது. அதனால புழுங்கல் அரிசி கொடுத்துருக்காங்க. போன தடவை விட இந்த தடவை புழுங்கல் அரிசி நல்லா இருந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக புழுங்கல் அரிசி போன தடவை அதிகமாக கொடுத்தாங்க, இந்த தடவை 8 கிலோ கொடுத்தாங்க. இது 5 கிலோ கொடுத்தாங்க. கோதுமை 13 கிலோ போட்டுருந்தது. அப்படியா? தெரில, ஒரு வேளை ரேஷன் கடை அக்கா நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். எவ்வளோ கொடுப்பாங்க என்பிஹெச்ஹெச் கார்டுக்குன்னு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். புழுங்கல் அரிசி அவ்வளோதான். நம்ம 2வது மந்த் வந்து தரமாக முடிச்சுட்டு ஆனால் உண்மையிலே இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். நான் அகைன் சொல்கிற மாதிரி தான். கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயத்த கொடுத்து 100 ரூபாயில் ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லாமே ஒரு மனுஷன் பேசிக்கானதை வச்சு சர்வை பண்ணலான்னா இதை வச்சு சர்வை பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ன்றது நல்லது. இந்த விஷயத்தை யார் கொண்டு வந்தாங்களோ அந்த காலத்துலேருந்து அவங்களுக்குலாம் ஒரு மனமார்ந்த நன்றிகள் எல்லாமே சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லதே நினைக்க நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்ல தத்து எதுவுமே இருக்காது. பாய், தேங்க்யூ.